ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பார்மா வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் ஜியோ ஹாட்ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் சீரிஸாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். இந்த சீரிஸோடைய ஹீரோ ஒரு மெடிக்கல் ரெப்பாக இருப்பார். இவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுவார். பயங்கரமாக சாதாரண ஒரு ரெப்பாக இருப்பார். நிறைய அவமானங்கள் சேல்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு பண்ண மாட்டார். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று வரும். அந்த ப்ராடக்டை பயங்கரமாக சேல் பண்ணிடுவார். பார்த்தா அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க லேடிக்கெலாம் கொடுத்து அது டெவலப் பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கும். நல்லா டெவலப் ஆகிடுவார், நல்லா பணக்காரர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும். ஏன்னா இந்த ப்ராடக்டை எடுத்து விட்டுங்க எல்லாரோடைய உடம்புலையும் ஒரு ஃபால்ட் இருக்கும். அதனாலேயே நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இதனால் நம்ம ஹீரோ களத்தில் இறங்குவார். இதை எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த சீரீஸுடைய கதை. இந்த சீரீஸுடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே உண்மையாலுமே மருந்து உலகத்தில் எந்த மாதிரி மருந்துகளாக தயாரிக்கிறாங்க, அது எப்படி சாப்பிடணும், எங்கெல்லாம் தயாரிக்கப்படுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக விளாவறையாக காமிச்சிருப்பாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு அள்ளுடும். என்னடா அது இந்தளவுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் இப்படி தான் தயாரிக்கிறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வெட்ட வெளிச்சமாக கொண்டு வந்திருக்காங்க. இதில் நடித்த நிவின் பாலி அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. உண்மையான ஒரு மெடிக்கல் ரெப்பாக வாழ்ந்துருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி 8 எபிசோடு வரைக்கும் அவங்களுடைய பங்களிப்பு அவரை சுற்றி தான் கதை போகுது. அவரை ஃபாலோ பண்ணவே பார்த்து முடிச்சிடலாம். மற்ற கேரக்டர் நிறையா இருக்கும். பொதுவாகவே ஒரு மருந்து உலகத்தில் இப்படி எல்லாமாவா ஃப்ராடு பித்தலாட்டெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத வெட்ட வெளிச்சமாக காமிச்சிருக்காரு டைரக்டர். இந்த சீரிஸுடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபி சூப்பரான விசுவல் அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸுடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஃபஸ்ட்டு ஒரு 3 எபிசோடு கொஞ்சம் டல்லாக இருக்கும். மற்றபடியெல்லாம் ரொம்ப ஸ்பீடாக எடுத்துக்கும். இதில் மைனஸுங்கிறது இல்லை. ஒரு விழிப்புணர்வு வெப் சீரிஸாக இதை நான் பார்க்குறேன். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சுமாராகனா இந்த சீரியஸ் ஒரு ஒர்த்தான சீரியஸ் தான். ஃபேமிலியோட பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.